ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல் பிளக் டிடெக்ஷன் டெஸ்டர் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம கையில் இருக்கக்கூடிய கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அண்ட் பிராண்டில் இருக்கக்கூடிய டைல் பிளக் டிடெக்ஷன் டெஸ்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்லையும் இருக்குது, சேம் டிவைஸ் தான். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்ட் சி டைப்பில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனையும் ஒரு ஐஃபோனை வந்து நம்ம டிஸ்அசம்பிளியே பண்ணாமல் கலெக்டாமையே நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது நம்மளோட சார்ஜர் கனெக்டரில் அதை கனெக்ட் பண்ணி அதோட டயோடு வேல்யூவை நம்மளால் செக் பண்ண முடியும். செக் பண்ணிவிட்டு அந்த லைனில் எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அதை நம்ம அதுக்கப்புறம் டிஸ்மேண்டில் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ கலெக்டாமே ப்ராப்ளம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் அந்த கிட்டு. ஸோ இந்த கிட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ. ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மொபைல் வந்து பவர் ஆஃப் பண்ணிடுங்க, அதாவது டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட சார்ஜிங் போர்ட்டில் இதை இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, விசிசி, சிசி, டிபி, டிஎம், அதாவது டிபினா டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ், அதே பாட்டமில் பார்த்தீங்கன்னா விசிசிபி, டிஎம்பி, டிபிபி, சிசி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது சி டைப்பில் வந்து நம்ம இந்த பக்கெட்டு மாட்டி செக் பண்ணுறது ஆப்போசிட் ரிவர்ஸில் செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு டிஸ்மேண்டில் பண்ணாமையே நம்மளோட போர்ட்டில், அதாவது சார்ஜர் செக்ஷனில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய டிடெக்ட் பண்ணுறதுக்கான டைல் பிளக் டெஸ்டர் தான் இது. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ மல்டிமீட்டர் ஆன் பண்ணிட்டேன். இதில் எனக்கு டயோடு மோட செட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டயோடு மோடில் தான் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம கோல் டெஸ்ட்னு சொல்லுவோம்ல, அதே தான். ஸோ ப்ரோபை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ப்ரோபை கிரவுண்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ப்ரோபை தான் வந்து டச்சிங் பாயிண்டில் வைக்கணும். இதில் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ப்ரோபை நான் டச் பண்ணிடுறேன். ஸோ ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா கோல் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுக்கு மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயோடு மோடில் வச்சிருக்கேன். ஸோ டயோடு மோடில் வச்சுட்டு ஸோ இந்த ரெட் கலர் ப்ரோபை நான் வந்து கிரவுண்ட் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டச் பண்ணுறேன். எனக்கு வேல்யூ பாருங்கள், மல்டிமீட்டரில் 0.500 வருது, அதாவது 500 எபோ. அதாவது நம்மளுக்கு வந்து 200 எபோ வரணும் எந்த பின்னில் வச்சாலும், அது விசிசியாக இருக்கட்டும் இல்லை சிசியாக இருக்கட்டும். ஸோ சிசியில் வந்து நம்மளுக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா இந்த டைல் பிளக்கை வந்து நம்ம ரிவர்ஸில் மாட்டணும். ஸோ அதை நான் மாட்டி காட்டுறேன். இப்போ டிபியில் வந்து நான் செக் பண்ணேன். டிபி 743 வருது. அதே இதில் டிஎம்மில் டேட்டா மைனஸில் செக் பண்ணேன். அதே மாதிரி தான் 735 சம்திங் வருது. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா டிபிக்கும் டிஎம்முக்கும் ஒரு பிலோ 30 தான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அந்த லைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு கம்ப்ளைண்ட். ஸோ அதுக்கு நம்ம சர்க்யூட் எடுத்து நம்மளோட சார்ஜிங் செக்ஷனில் அந்த லைனை ட்ரேஸ் பண்ணோம்னா அந்த ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதே இதில் வந்து நான் விசிசியில் செக் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 500 எபோ வருது. அப்புறம் 200க்கு மேலே வந்துச்சுன்னா ஓகே தான். டிஎம்மில் செக் பண்ணுறேன், ஓகே அதே தான். டிபியில் டிஎம்லையும் செக் பண்ணுறேன், ஓகே. சாரி, டிபியில் செக் பண்ணுறேன், ஓகே. இப்போ சிசியில் வருது பார்த்தீங்களா 600 எபோ. ஸோ அப்போ 200க்கு மேலே தான் வரணும். எல்லா பின்லையும் 200க்கு எபோ தான் வரணும் அந்த டயோடு வேல்யூ. இப்போ எனக்கு இந்த சிசியில் வரல, அதுக்கு காரணம் அதை நான் ரிவர்ஸில் மாட்டணும். 1 செகண்ட். ஸோ இப்போ நான் கிரவுண்ட் பண்ணிடுறேன். ஸோ வருதுங்களா? ஸோ ரிவர்ஸ் பண்ணால் வரும். ஸோ இப்போ பாருங்கள், சிசிபியில் செக் பண்ணுறேன், இங்கே வராது. ஸோ இதை ஒரு ஆண்ட்ராய்டில் நம்ம டைல் பிளக் டெஸ்டர் மூலமாக நம்ம செக் பண்ணக்கூடிய மெத்தட். அதாவது எபோ 200க்கு மேலே இருக்கணும். இந்த டிபியும் டிஎம் மட்டும் வரக்கூடிய வேல்யூ வந்து பிலோ 330க்குள்ளே 2 காமனாக இருக்கணும். அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும். அந்த 30க்குள்ளே தான் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஒருவேளை 740 வரனா 735 வந்துச்சுன்னா ஓகே, இதுக்குள்ளே தான் டிஃபரன்ஸ் இருக்கணும், சரிங்களா? இப்போ எப்படி ஐஃபோனில் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஐஃபோன் ஒரு எக்ஸ்ன்ற மாடல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லைட்னிங் போர்ட்டில் வந்து நான் வந்து சார்ஜர் டிடெக்டர், அதான் டைல் பிளக் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாக 14க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சீட்டை போடுறதுனால நம்ம அதிலேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பழைய மாடலில் இருக்கக்கூடியதில் வந்து லைட்னிங் போர்ட் தான். ஸோ இதில் எப்படின்னா அதே டயோடு மோடு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், மல்டிமீட்டரில் அதே டயோடு மோடு தான் வச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ரெட் ப்ரோபை கிரவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ கிரவுண்ட் பண்ணிவிட்டு நான் அந்த விசிசியில் வந்து செக் பண்ணுறேன். எனக்கு 0 லோடில் தான் இருக்குது, அப்படி தான் இருக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஏதோ சம்திங் வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எடுத்துச்சு அப்படின்னா எனக்கு கம்ப்ளைண்ட். ஏடி ப்ளஸில் வைக்கிறேன், எனக்கு எதுவும் வரல. ஏடி மைனஸில் வைக்கிறேன், வரல. சாரி, ஏடி ப்ளஸில் வைக்கிறேன், வரல. ஏடி மைனஸ்லையும் வரல. அடுத்து நார்மலாக கிரவுண்டு வச்சோம்னா பீப் சவுண்ட் வரும். எனக்கு நான் வச்சுட்டு கிரவுண்டு. ஸோ அடுத்ததில் வைக்கிறேன், எனக்கு வரல. ஸோ அடுத்தது வைக்கிறேன், எனக்கு வரல. பிவிசிசிலையும் வரல. இதுலையுமே நம்மளுக்கு என்னால் லோட் வரல. சம்திங் 0.002 எடுத்தால் கூட அந்த லைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றது அர்த்தம், சரிங்களா? இதுதான் ஒரு மொபைல் ஃபோன் வந்து டிஸ்மேண்டில் பண்ணாமலே அந்த சார்ஜிங் போர்ட் மூலமாக அந்த கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான டிடெக்ஷன் டூல், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.